வணக்கம். பொங்கல் வந்துட்டே இருக்கு. தமிழ்நாடே அதை குதூகலமாக கொண்டாடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஊர்லேயும் சரி, அங்கே சார்ந்த மக்களும் சரி, இதை எப்படி வித்தியாசமாக கொண்டாடுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 ரோசஸ் பொங்கலோ பொங்கல். என்னோட திரு பூமிநாதன் அவர்கள் இருக்கார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. ரொம்ப சந்தோஷம். ஸோ இவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. எப்படி வித்தியாசமாக அவங்க ஃபேமிலியோட அவங்க பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், பார்க்கலாம். உங்க வயலுக்கு வரும்போது எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. ஏன் சொல்லட்டுமா? மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு ஊட்டி வயக்காட உழுது பாரு செல்லக்கண்ணு, பசுந்தழைய போட்டு பாடுபடு ஜலக்கண்ணு. உங்களுக்கு விவசாயன்றது ஒரு ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பொங்கல் அப்படின்றது எப்படி நீங்கள் வித்தியாசமாக கொண்டாடுறீங்க? பொங்கல்னு சொன்னாவே விவசாயிகளுக்கான ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடியது தைப்பொங்கல். கரெக்ட். தைப்பொங்கல்ன்றது விவசாயிகள் மத்தியில் ஒரு எல்லா ஊர் திருவிழாவாக கொண்டாடக்கூடியது தை திருநாள். இந்த திருநாளில் பொங்கல் விவசாயிகள் ஒவ்வொரு வீட்லேயுமே முதல் நாள் காலையில் இந்த மலையில் போயிட்டு இந்த காப்பு கொட்டுக்கள்னு சொல்லக்கூடிய கூரைப்பூ, 4 வகையான பூ, வேப்ப இலை, மா இலை, ஆவாரம் பூ, கூரைப்பூ சேர்ந்து வீட்டில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வயலில் 4 பக்கமும் அவங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 4 பக்கம் வச்சு தெய்வமாக குலதெய்வமாக வழிபடக்கூடிய இடம் அந்த வயல். அழகான விஷயம். நம்ம இன்னும் கூட ஒரு 3 ரோசஸ் டீ குடிச்சிட்டு நம்ம இன்னும் சுவாரஸ்யமாக பேசலாம். ஓகே ஓகே. ஆஹா, ரொம்ப ஒரு அழகான விஷயமா இருக்கே அது. யூஸ்வலாக இந்த மாதிரி கோலம் போடுறது அப்படின்னா இது லேடிஸ் தான் பண்ணணும், சமையல்னா லேடிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் உங்கள் பையன் ரொம்ப அழகாக கோலம் போட்டுருக்காரு. எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. கோலம் பெண்கள் தான் போடணும்னு ஒரு சட்டம் இது இல்லை. இன்றைக்கி பாரம்பரியமாக ஒரு வித்தியாசமாக நம்ம பையன் பண்ணட்டுமேன்ற ஒரு கான்செப்டில் பையனை பண்ணுறான். லவ்லி, வெரி வெரி நைஸ். ஏன்னா இங்கே இருக்கிற இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது ஆணுக்கு பெண் சமம், பெண்ணுக்கு ஆண் சமம் அப்படின்றது எல்லா துறையிலையும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது? வெரி நைஸ். ஐ லைக் தட் தாட். ஓகே. ஒரு பர்ஃபெக்ட் பொங்கலுக்கு தேவையானது அரிசி, வெல்லம், பால். ஒரு பர்ஃபெக்ட் டீக்கு தேவையானது நிறம், சுவை, திடம். 3 ரோசஸ் மாதிரி. ஒரு ஊருக்கும் உணவு அப்படின்றது வேறுபடும். பொங்கல் கொண்டாட்டம்ன்றது டெஃபினட்டாக வேறுபடும். ஆனால் இந்த வித்தியாசங்கள் எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது ஒரு சந்தோஷம். என்னென்னா ஒரு கப் டீ குடிச்சிக்கிட்டே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான். அது நம்ம 3 ரோசஸ் தான்.